ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க 3 முடிச்சு அப்படிங்கிற சீரியலில் கலக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே பாசிட்டிவான ஒரு வைப் தான் நம்மளோட நந்தினி அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு கேரக்டரும் கூட. அது மட்டும் கிடையாது, பயங்கரமான ஒரு நடிப்பை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ 3 முடிச்சு இதுக்கு முன்னாடி ஈரமான ரோஜாவை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஈரமான ரோஜாவைக்கு முன்னாடி அவங்க வந்து அதர் லாங்குவேஜஸில் சீரியல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கன்னடாவில் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு லைவ் வந்திருந்தாங்க. அந்த 3 முடிச்ச சீரியலோட ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து அவங்களோட பேரா நடிக்கிறார் இல்லையா நியாஸ், அவரோட சேர்ந்து வந்திருந்தாங்க. அந்த லைவில் ரசிகர்கள்லாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னென்னா, நம்மளோட பிரியா வந்து மறுபடியும் எப்போ வந்து அவங்களோட கண்ட ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி, சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காங்க நம்மளோட ஸ்வாதி. என்னடா பிரியா அப்படின்னு சொல்கிறேன்னு கோவப்பட வேண்டாம். எனக்கு ஈரமான ரோஜாவையிலேருந்து பிரியா பிரியான்னு கூப்பிட்டு அந்த பேரே டக்குன்னு வந்துருச்சு. ஸ்வாதியோட கன்னட ப்ராஜெக்ட் சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பதிவு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இன்னொன்று, அந்த லைவில் வந்து கன்னடத்தில் வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும்தான் புரிஞ்சுது, அவங்க சீக்கிரமாகவே கன்னடத்தில் ஒரு சீரியல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்ன அவங்க சொன்னாங்க, ரொம்ப லென்த்தாக ஒரு மெசேஜ் வந்து கன்னடத்தில் பேசினாங்க, அதனால் புரியலை அது. இது எப்படி இருந்தாலும் புது சீரியல் நம்மளோட ஸ்வாதி இது சீக்கிரமாகவே கன்னடத்தில் வரப்போகுது. அது ரொம்பவே சந்தோஷம். வாழ்த்துக்கள்.